வெல்கம் டு டாப் இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் பார்க்க போறோம். இந்த வாய்ஸே நம்ம 2 பார்ட்ஸா பார்க்க போறோம். அதுல இது பார்ட் 1. இதுக்கு முன்னாடி நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்னுடைய டைப்ஸ், தென் டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு நம்ம என்ன போடுறோமோ அது நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க ஒரு வீடியோ கூட நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டாபிக் தான். சரிங்களா? இதுல நம்ம 2 பார்ட்டா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம வாய்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன, இப்போ ஒரு கொஸ்டின் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்கான பேசிக் ரூல்ஸ் எல்லாமே நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, வாய்ஸ் இஸ் a form of the verb which indicates whether a person or a thing does something or something has been done to a person or a thing அப்படின்னு சொல்றாங்க. வாய்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வாய்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, செய்வினை அப்படிங்கிறது என்னது, ஒருத்தவங்க இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது செய்வினை. செயற்பாட்டு வினை அப்படின்னா இது ஒருத்தவங்களால செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா அது செயற்பாட்டு வினை. சரிங்களா? அப்போ வாய்ஸ் அப்படின்றதுக்கு அதுக்கு தான் மீனிங் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், வாய்ஸ் இஸ் a form of a verb which indicates whether a person or thing does something or something has been done to a person or thing. ஒரு விஷயத்த செய்யறதையோ ஒரு சில செய்யப்படுது அப்படின்னு சொல்றதையோ, முடிக்கப்பட்டது அப்படின்றத சொல்றதையோ நம்ம சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம், நம்ம ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்றோம். சரிங்களா? இதுல பாருங்களேன், ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல 2 kinds of voices நமக்கு இருக்கு. அதுல ஒண்ணு நமக்கு என்னது, ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு வாய்ஸ் நமக்கு என்னது, ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயற்பாட்டு வினை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் புக்லயே படிப்போம் இல்லையா, பாடம் கவிதாவால் கற்பிக்கப்பட்டது, பானை வணையப்பட்டது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அதுல தான் நம்ம பாசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இதுக்கான சில பேசிக் ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய பேசிக்கான ரூல் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த பேசிக்கான ரூலை சொல்லிட்டு நார்மலா இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டிவ் டு பாசிவா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லிட்டோம், 2 kinds of voices இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஒன்று என்னது, ஆக்டிவ் வாய்ஸ், and another one is passive. சரிங்களா? செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, டென்ஸ், அந்த 12 kinds இருக்கு இல்லையா, அந்த 12 kinds of tenses சொன்னா நமக்கு இங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணும். சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னது, டென்ஸ், நம்ம காலங்கள் படிக்கிறோம் இல்லையா, டென்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அந்த டென்ஸ்ல டோட்டலா 12 kinds இருக்கு இல்லையா, அந்த 12 kinds தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல பாக்குறோம். பாசிவ் வாய்ஸ்ல எத்தனை சேஞ்ச் பண்ண முடியும் இதுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 மட்டும் தான் நம்ம பாசிவ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இந்த 12 kinds of tense நம்ம எத்தனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் பாசிவ் ஃபார்முக்கு, 8 மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதனுடைய பேசிக்கான ரூல்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஆக்டிவ் டு பாசிவ்க்கு நான் பண்ணணும் அப்படின்னா, அது மீன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட், டென்ஸ்னுடைய நேம் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத எழுதிப்போம். ஒரு காலம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நமக்கு என்னது, ஆக்டிவ் வாய்ஸ். சரிங்களா? இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்க்கான ரூல்ஸ் இது எல்லாமே பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு என்னது, பாசிவ் வாய்ஸ். இது எல்லாமே பாசிவ் வாய்ஸ்க்கான ரூல். சரிங்களா? இப்போ இது என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிள் ப்ரெசன்ட், அந்த கைண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். டோட்டலா 12 இருக்கு இல்லையா, 12 எழுதிடுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், present perfect, present perfect continuous, present perfect continuous tense. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து நமக்கு என்ன இருக்கும், simple past இருக்குமா. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், simple past. அடுத்து past continuous. ஒன்றும் இல்லை, இங்க பாருங்களேன், இது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இங்க என்ன பண்ணோம், சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது அப்படியே எடுத்துட வேண்டியதான். சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்துட்டு
அப்படியே சிம்பிள் பாஸ்ட் ஐ மீன் சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்கு இல்லையா, அதில் ப்ரெசென்ட் எடுத்துட்டு பாஸ்ட்னு போட்டால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பாருங்களா, இந்த 4 தான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வரும். ஐ மீன் பாஸ்ட்டுக்கும் வரும், ஃபியூச்சருக்கும் வரும். ஓகேங்களா, அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இப்போ பாஸ்ட் போட்டோமா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபியூச்சர் போட போறோம். ஓகேங்களா, பாஸ்ட் போட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர் போட போறோம். பாருங்க, ஃபியூச்சர் பாருங்களேன், சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், future perfect tense, future perfect continuous. இது எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிரோம்னா, அப்படியே எழுதிட்டோம்னா நம்ம ஆர்டரா அதுக்கான டிஃபரன்ஸை மட்டும் பார்த்தா நமக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிடும். சரிங்களா, அதுக்காக இதை அப்படியே எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கான ரூல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். பார்க்கலாமா, பாருங்க. ஓகே, இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கான ரூல் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா சப்ஜெக்ட் V1 verb இருக்கும். நார்மலா நமக்கு எப்படி இருக்கும், சப்ஜெக்டோட V1 verb இருக்கும். இதோட நம்ம எப்போ ஆட் பண்ணுவோம் அப்படின்னா SOES ஆட் பண்ணுவோம். எப்போனா இந்த சப்ஜெக்ட் he she it இருக்கும்போது, சப்ஜெக்ட் he she it இருக்கும்போது நான் என்ன ஆட் பண்ணுவேன், அதோட SOES ஆட் பண்ணணும். புரியுதுங்களா, இது நார்மலா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்க்கான ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கான ஒரு ரூல். சப்ஜெக்ட் பிளஸ் V1 அதோட SOES ஆட் பண்ணும். எப்போ ஆட் பண்ணணும், சப்ஜெக்ட் he she it இருக்கும்போது. அதாவது இப்போ நான் எழுதுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன், ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு சொல்றேன். இதுவே ரம்யா எழுதுறாங்க, மாலா எழுதுறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், மாலா ரைட்ஸ் ஏ லெட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ரவி பிளேஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா, he eats அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், வெர்போட SOES ஆட் பண்றோம். ஒரு நவுனோட SOES ஆட் ஆச்சுன்னா அது ப்ளூரல், ஒரு வேர்போட SOES ஆட் ஆச்சுன்னா அது சிங்குலர். சரிங்களா, ஒரு நவுனோட SOES ஆட் பண்ணோம்னா அது நமக்கு ப்ளூரல் ஃபார்ம். இதுவே ஒரு வேர்போட SOES ஆட் பண்றோம் அப்படின்னா அது நம்ம சிங்குலர் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, சிம்பிள் ப்ரெசென்ட்கான ஆக்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கான ஃபார்மும் பார்த்துருவோம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் நமக்கு என்னது, சப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர், சப்ஜெக்டோட நமக்கு என்ன வரணும், கண்டினியூஸ்னாவே ஆம் இஸ் ஆர் பிளஸ் V1 plus ING அப்படின்னு சொல்றோம். அது என்ன மேடம் V1 plus ING அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், உங்களுக்கு எப்பவுமே குழப்பமே வராது. நம்ம verb என்ன சொல்லுவோம், V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம், V4, V5 அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் இல்லைங்களா. இல்ல V1 ஃபார்ம் அப்படின்னா என்னது, ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணக்கூடியதான் V1 ஃபார்ம். V2 ஃபார்ம்னா பாஸ்ட்ல யூஸ் பண்ணக்கூடியதான் V2 ஃபார்ம். V3 ஃபார்ம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா, V3னா என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம என்ன சொல்றோம், V3 ஃபார்ம்னு சொல்றோம். V4 ஃபார்ம்னா ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். V4னா நமக்கு என்னது, ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் தான் V4 ஃபார்ம்ல சொல்றோம். இதுனா நமக்கு என்னது, இன்ஃபினிட்டிவ்ல சொல்லுவோம். ஓகேங்களா, V5னா நமக்கு என்னது, இன்ஃபினிட்டிவ்ல சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம V1 ஃபார்ம்ல eat அப்படின்னு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். V2 ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம், ate, eaten. V1 plus ING தான் V4. சரிங்களா, அதை eating அப்படின்னு சொல்லுவோம். 2 plus V1 தான் to eat, அது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா, இது ஒரு 2 verb எழுதிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். play ரெகுலர் verb சொல்றோம் இல்லையா, இதனுடைய V2 ஃபார்ம் என்னது, played. V3 ஃபார்மும் played தான். இதனுடைய V4 ஃபார்ம் playing. இதுக்கு என்ன வரும் நமக்கு, to play அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, அதே மாதிரி drink சொல்லலாமா, drink, drank, drunk. ஓகேங்களா, இதுவும் நமக்கு என்னதான், irregular verb தான். சரிங்களா, இது drinking, to drink. இது நமக்கு என்ன வரும், drinking, to drink அப்படின்னு வரும். ஓகேவா, பாருங்களேன். இது என்ன நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த V1 ஃபார்மை பொறுத்த வரைக்கும், நம்ம V1 ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த V1 ஃபார்ம் நமக்கு எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் வரக்கூடிய இடத்துலையும், சிம்பிள் ப்ரெசன்ட்லையும், அட் த சேம் டைம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர்லையும் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட்லையும் சிம்பிள் ஃபியூச்சர்லையும் இந்த V1 யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம் மேடம் அப்படின்னா V1 plus ING சேர்த்து தான் நம்ம வச்சுருக்கோம்.
புரியுதுங்களா? அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட்லயும் யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட்லயும் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ஃபியூச்சர்லயும் யூஸ் பண்ணுவோம். இது கூட நீங்க ஓரளவுக்கு மைண்ட்ல செட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இல்ல சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறத நீங்க நார்மலா கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா V2 verb இருக்கு இல்லையா? இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எங்க அப்படின்னா எந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் நான் V2 verb யூஸ் பண்ணுவேன். வேற எங்கேயுமே V2 verb நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். புரியுதுங்களா? V2 verb எங்க மட்டும் தான் நமக்கு யூஸ் ஆகும்? சிம்பிள் பாஸ்ட் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் V2 verb நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், பார்ட்டிசிபிள் அப்படின்னாவே V3 verb. இந்த V3 verb வந்துச்சுனாவே அதுக்கு முன்னாடி நமக்கு have form verb நம்ம யூஸ் பண்ணுவோம். V3 verb வந்தாலே அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? have form verb யூஸ் பண்ணுவோம். அதாவது சப்போர்ட்டுக்காக. இது ஏன் இங்க சப்போர்ட்டுக்காக have form verb யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த verbs எதுவுமே இப்ப நான் சொல்றேன் இல்லையா, V3, V4, V5 அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இந்த verbs எதுவுமே காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்காது. புரியுதுங்களா? இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது I have eatenனாலும் eaten தான், I had eatenனாலும் eaten தான், I will have eatenனாலும் நமக்கு என்னதாங்க eaten தான். புரியுதுங்களா? அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அங்க அதை மாத்திக்காது. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்றோம், அது டைமுக்கு தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி சப்போர்ட்டுக்காக சப்போர்ட்டிங் வெர்ப்ஸ், ஹெல்பிங் வெர்ப்ஸ், ஆக்ஸிலரி வெர்ப்ஸை நம்ம சேர்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ V3 verb இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்னதான் சப்போர்ட்டுக்கு சேர்ப்போம்? have form verb தான் சேர்ப்போம். புரியுதுங்களா? அடுத்து V1 plus ing அப்படின்னு சொல்றோம். அப்போ V1 plus ing இருந்தாவே நம்ம அங்க என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா B form verb தான் நமக்கு இருக்கணும். V1 plus ingனாவே நமக்கு அங்க என்ன verb தான் இருக்கணும்? B form verb தான் சப்போர்ட்டுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? இதோட இருக்கட்டும். நம்ம இந்த வரைக்கும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ have form verb அப்படின்னு சொன்னோம் இல்லையா, have formல V1, V2, V3 ஃபார்ம்லாம் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ B form அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கிராமர் புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா being தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த beingற present ஃபார்முக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா am, is, are அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 verbs இருக்கு. இப்போ V2னா பாஸ்ட்னு சொல்றோமா, am is உடைய பாஸ்ட் ஃபார்ம் was, are ஓட பாஸ்ட் ஃபார்ம் were. V3ன்னு சொல்றோமா, V3 verbனா நமக்கு என்னது? being தான் இங்க V3 verb. புரியுதுங்களா? V4 verb நம்ம என்ன சொல்லுவோம்? being அப்படின்னு சொல்லுவோம். to be அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாருங்களேன், have form verb சொல்லலாமா? have form உடைய present form என்னது? இது ஆல்ரெடி நம்ம verbலையுமே பார்த்திருக்கோம். have or has. அடுத்து என்ன சொல்றோம்? இதனுடைய past form had, இதனுடைய V3 form had தான். இதனுடைய V4 form நமக்கு என்ன வரும்? having அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து do form verbல doஓ டஸ்ஸோ இதனுடைய V1 ஃபார்ம்னு சொல்லுவோம். இதோட V2 ஃபார்ம் did, இதோட V3 ஃபார்ம் நமக்கு என்னது? done வரும். இங்க நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? doing அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான புரிதல் நமக்கு இருக்கணும். சரிங்களா? அப்ப V1 V2 ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் பக்கத்துலயே நார்மலா வந்துரும். ஆனா V3 verb V4 verb வரும்போது நமக்கு என்ன பண்ணாது? அது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் பக்கத்துலயே வராது. எப்பவுமே அது சப்போர்ட்டிவ் verb தான் வரும். அப்ப V3 verbனா have form verb தான் வரும். V4 ஐ மீன் V1 plus ing அப்படின்னா B form verb தான் வரும். ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஷூரா நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்களா, அதுக்கான ப்ரூஃபோட சொல்றேன் பாருங்க. இப்போ சப்ஜெக்டோட am is are ஓட V1 plus ing போட்டாச்சுங்களா? இப்போ இதனுடைய பெர்ஃபெக்ட் ஃபார்ம் நமக்கு என்னது? சப்ஜெக்ட் plus have or has plus V3 verb. have or has plus V3 verb. சரிங்களா? present perfect உடைய கண்டினியூஸ் ஃபார்ம் என்னது? சப்ஜெக்ட் பிளஸ், நல்லா கவனிச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்ம்ல எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புரிதல் இருக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ இதுல நமக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால நார்மலா நான் என்ன பண்ணிட்டேன்? சப்ஜெக்ட் போட்டு V1 verb போட்டுட்டேன். ஓகேவா? கண்டினியூஸ் அப்படின்னாவே என்னன்னா V1 plus ing தான் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னாவே எனக்கு என்னது? V1 plus ing தான் இங்க எனக்கு கண்டினியூஸ். அப்போ V1 plus ing போட்டுட்டேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே காமன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது? எல்லாத்துலயுமே காமன். சப்ஜெக்ட் இல்லாம இந்த ஒரு ஒர்க்கும் நடக்காது. அப்ப சப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸா நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப சப்ஜெக்ட்ங்கிறது காமனா சப்ஜெக்ட் எல்லா இடத்துலயும் போட்டாச்சுங்களா? இப்ப இங்க பாருங்களேன், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? V1 plus ingக்கு முன்னாடி B form verb தான் அதுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கும். டென்ஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கு B form verb தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப B form verb என்ன இருக்கு நமக்கு இங்க? am is are தான் B form உடைய present form. நான் கூட உங்களுக்கு எழுதி காமிச்சேன் இல்லையா? B form உடைய present form நமக்கு என்னது? am is are தான் B form உடைய present form. அதை எடுத்து எழுதிட்டோமா? அடுத்து பாருங்களேன், V1 plus ing போட்டாச்சா? இவ்வளவுதான் கண்டினியூஸ். ஓகேங்களா? கண்டினியூஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா
நடந்துக்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கண்டினியூஸ் ஃபார்ம்ல சொல்றோம். ஓகே, அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட்னாவே நமக்கு என்ன verb யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா V3 verb யூஸ் பண்ணுவோம். எப்படி கண்டினியூஸ்னா V1 plus ing யூஸ் பண்றோமோ அதே மாதிரி பெர்ஃபெக்ட்னாவே நமக்கு என்ன verb தான், V3 verb தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப V3 யூஸ் பண்ணியாச்சா, சப்ஜெக்ட்ங்கிறது இங்க காமன் ஆயாச்சா, V3க்கு முன்னாடி நம்ம என்ன verb தான் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, have form verb தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்ப have form உடைய present form என்னது, have or has தான் இதோடைய present form. ஓகேங்களா, have form உடைய present form நமக்கு என்னது, have or has. சரிங்களா, have or has தான் இதோடைய present formனு சொல்றோம். ஓகேவா, இப்போ இங்க பாருங்களேன், இதுல என்ன இருக்கு பாருங்க, present perfect continuous அப்படின்னு சொல்லிருக்கு. present perfect continuous அப்படின்னு சொல்லிருக்கு. இதை நல்லா கவனிச்சுக்கோங்களேன். continuous வந்தாலே நம்ம என்ன சொல்லியாச்சு, V1 plus ing தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சா. அப்ப continuousக்காக V1 plus ing. ஓகேங்களா, இப்போ இங்க பாருங்களேன், perfectன்னு இருக்கு. அப்ப perfect பாருங்க, இங்க போய் பாருங்க, perfectல நம்ம எது எடுக்கலாம், சப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்குது, ஒரு verb தான் நம்ம போட முடியும், இன்னொரு V3 verb இங்க நம்ம போட முடியாது. ஓகேங்களா, அப்ப இங்க perfectல பேலன்ஸா இருக்கிறது என்னது, இந்த haveம் hasம் பேலன்ஸா இருக்குங்களா, பெண்டிங் இருக்கா. அப்ப நம்ம என்ன பண்றோம், இங்க haveஐயும் hasஐயும் எடுத்து போட்டாச்சு. சரிங்களா, இப்போ இங்க பாருங்களேன், இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் இங்க பாருங்க, V1 plus ingக்கு முன்னாடி have form verb வரும்னு சொல்லியிருக்கோமா, வராது. have form verb எங்க தான் வரும், V3க்கு முன்னாடி தான் have form வரும், V1 plus ingக்கு முன்னாடி have form வராது. அப்ப இது ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்றோம். என்னன்னா V1 plus ingக்கு முன்னாடி எப்பவுமே என்ன ஃபார்ம் தான் வரும், B ஃபார்ம் தான் வருமா, have form verbக்கு பிறகு என்ன ஃபார்ம் தான் வரணும், V3 ஃபார்ம் தான் வரணுமா. அதனால என்ன பண்ணிட்டோம், நம்ம பீன்னு போட்டுக்கிட்டோம். சரிங்களா, இதனுடைய ரூலையும் இதுக்கு வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கு, இதனுடைய கண்டிஷனையும் இதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப பாருங்க, சப்ஜெக்ட் have or has ஓட been plus V1 plus ing. அப்ப V1 plus ing வந்துச்சுன்னா இங்க B ஃபார்ம் தான் வரணும், have ஃபார்ம் வந்துச்சுன்னா இங்க V3க்கு முன்னாடி தான் வரணும். அப்ப beenங்கிறது V3 verb, இந்த ரெண்டு கண்டிஷனையும் கவர் பண்ற மாதிரி நம்ம என்ன போட்டுவாங்க, beenன்றதை போட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த சைடு passive voiceக்கான ரூல் எழுத போறோம். பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. passive voice அப்படின்னா நமக்கு எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா V3 verb தான் இருக்கும். passive voiceனா எப்பவுமே நமக்கு என்ன இருக்கணும், V3 verb தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, சப்ஜெக்ட் நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் அசைன்மெண்ட் எழுதும்போது என்ன பண்ணுவோம், SSS TTT UUன்னு போட்டுட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எஸ்ங்கிறது காமனா போட்டுட்டேன். இப்போ டென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு verb மெயின் ஆக்ஷன் verb சேஞ்ச் ஆகும். ஆனா பாசிவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது. V1 V2 V3 ஃபார்ம்ல சேஞ்ச் ஆகாது. பாசிவ்னாவே நமக்கு என்ன verb தான் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிவ்னாவே V3 verb தான். ஓகேங்களா, இது வேற கலர்ல எழுதிக்கலாமா, உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாசிவ்னாவே நமக்கு என்ன verb தான் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிவ்னாவே நமக்கு V3 verb தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, அப்ப எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், V3 verb போட்டுட்டேன். சரிங்களா, இப்போ நான் சொன்ன ரூல் எல்லாமே டென்ஸுக்கு மட்டும்தான். இப்ப பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே V3 verb-க்கு முன்னாடி B ஃபார்ம் தான் இருக்கணும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா. இப்ப நான் சொன்னது முன்னாடி சொன்னது எல்லாமே டென்ஸுக்கான ரூல். டென்ஸுக்கான ரூல் என்ன சொன்னேன், V3க்கு முன்னாடி have ஃபார்ம் இருக்கணும், V1 plus ingக்கு முன்னாடி B ஃபார்ம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பாசிவ் வாய்ஸ்ல V3 verb-க்கு முன்னாடி கண்டிப்பா நமக்கு என்ன verb வரணும்னா, அதாவது B ஃபார்ம் verb இருக்கணும். புரியுதுங்களா, பாசிவ் வாய்ஸ்னாலே சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே காமன் போட்டாச்சு. V3 verb அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எல்லா டென்ஸுமே V3 verb-ங்கிறது காமன் தான். அப்ப V3 எடுத்து போட்டாச்சு. ஓகேங்களா, அப்ப இதுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன verb ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன verb ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, சப்போர்ட்டுக்கு B ஃபார்ம் verb ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா, அப்ப B ஃபார்ம்ல என்னென்ன verbலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கோம் பாருங்க. B ஃபார்ம்ல என்ன இருக்கு, பிரசன்ட்ல is are இருக்கு, பாஸ்ட்ல was were இருக்கு, V3ல been இருக்கு, V1 plus ingல beingன்னு இருக்கு. ஓகேங்களா, இப்ப இதெல்லாம் தான் இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். பார்க்கலாமா, அப்ப பாருங்க, பாசிவ் வாய்ஸ்னாவே V3 verb-க்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்னு சொல்லிட்டோம், B ஃபார்ம் verb வரணும்னு சொல்லியாச்சு இல்லைங்களா. அப்ப பாருங்களேன், இது சிம்பிள் பிரசன்ட் அப்படிங்கிறதுனால B ஃபார்ம்னுடைய V1 ஃபார்ம் என்ன, B ஃபார்ம்னுடைய V1 ஃபார்ம் நம்ம என்ன பார்த்தோம், is are இல்லையா. சிம்பிள் பிரசன்ட் நார்மலான ரூல் என்ன, சப்ஜெக்டோட V1 ஆட் பண்ணணுங்கிறது தான். அப்ப இந்த V1னா நம்ம என்ன ஆட் பண்ணணும், B ஃபார்ம் ஆட் பண்ணணும்.
அப்ப பி ஃபார்முடைய V1 ஃபார்ம் என்ன? am, is, are தான் பி ஃபார்முடைய V1 ஃபார்ம். அப்ப நம்ம என்ன ஆட் பண்ணியாச்சு? am, is, are ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்லலாம், அது எப்படி மேடம் V3க்கு முன்னாடி பி ஃபார்ம் இது ஹேவ் ஃபார்ம் தானே வரும்னு சொன்னீங்க, அது எப்படி அங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பாசிவ் வாய்ஸ். இது நான் சொன்னது ஆக்டிவ் வாய்ஸ், அது நமக்கு என்னது பாசிவ் வாய்ஸ். அப்ப பாசிவ் நாவே V3 தான். V3க்கு முன்னாடி என்ன வெர்ப் தான் இருக்கணும்? பி ஃபார்ம் வெர்ப் தான் இருக்கணும் பாசிவ்ல. ஓகேங்களா? ஓகே. இப்ப பாருங்களேன், கண்டினியூஸ். இங்க ஃபுல்லாவே நம்ம மெயின் வெர்பா என்ன எடுத்துக்கணும்னா பி ஃபார்ம் வெர்ப் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க பி தான் நம்மளுடைய ஹீரோவே பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும். அப்ப பி ஃபார்ம் வெர்ப்ல V1 ஃபார்ம் என்ன பார்த்திருக்கோம்? am, is, are அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோமா? அதோட பேஸ் வெர்ப் என்னது நமக்கு? பி தான் இல்லையா? அப்போ இங்க பாருங்களேன், கண்டினியூஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன இருக்கணும்? பி ஃபார்ம் வெர்போட V1 plus ing இருக்கணுமா? இப்ப ஒண்ணுமே கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா சிம்பிள் பிரசன்ட் இருக்கா, அதோடைய பாசிவ் ஃபார்ம இதை மட்டும் எடுத்து இப்படி கிராஸ்ல எழுதிக்கணும். சரிங்களா? இதை மட்டும் எடுத்து என்ன பண்றோம்? அப்படியே கிராஸ்ல எழுதிக்கிறோம். மறுபடியும் இது ஃபுல்லாவே எடுத்து இங்க எழுதிக்கிறோம். தட் மீன்ஸ் கண்டினியூஸ்ல எழுதிக்கிறோம். அது ஃபுல்லாவே எடுக்கணும்னா பாருங்களேன், சப்ஜெக்ட் இருக்கா, சப்ஜெக்டோட நம்ம என்ன சொல்லியாச்சு? am, is, are போட்டாச்சா? இப்போ இது பாருங்களேன், இதுக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கான்னு பாருங்க. ஐ மீன் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ அது சிம்பிள் ப்ரெசென்ட், இது ப்ரெசென்ட் கண்டினியூஸ். அப்ப கண்டினியூஸ் வந்துச்சாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு ஐஎன்ஜி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம இங்க எதோட ஐஎன்ஜி சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம ஹீரோ பியோட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். அப்ப பாருங்களேன், பி பிளஸ் ஐஎன்ஜி பீயிங் அப்படின்னு மாறிடும். இந்த 4க்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அது மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? அப்ப இதனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் என்னது? பீயிங் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒண்ணும் கிடையாது. பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கோம்? இதுல உள்ள am, is, are எடுத்து V1ங்கிறதுனால அப்படியே போட்டோம். அடுத்து என்ன பண்ணிருக்கோம்? V3 ஃபார்ம்ங்கிறதுனால சப்ஜெக்டோட am, is, are V1 plus ing அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? V3 ஃபார்ம் கிடையாது, இங்க கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால am, is, are V1 plus ing பதிலா ஆல்ரெடி நமக்கு V3ன்ற ஒரு மெயின் வெர்பே இருக்கும். V1 plus ing பதிலா நம்ம என்ன பண்றோம்? நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்ம சொன்ன கண்டிஷன் எங்கேயுமே மாறாது, இந்த ஒரு இடம் மட்டும் தான் மாறி இருக்கும். இங்கெல்லாம் பாருங்க, V1 plus ing வந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பி ஃபார்ம் வெர்ப் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படிதான் வந்திருக்கு நமக்கு. புரியுதுங்களா? அப்ப am, is, areோட V1 plus ing பதிலா being சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து பாருங்களேன், சப்ஜெக்ட் போட்டாச்சு, வெர்ப் இருக்கு. இந்த V3 வெர்ப் அங்க கொடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? have, has இருக்கா? அந்த have, has எடுத்து அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? V3 வெர்புக்கு முன்னாடி பி ஃபார்ம் வெர்ப் வரணும் பாசிவ் ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லியிருக்கேனா? பாருங்களேன், இதனோட V3க்கு முன்னாடி பி ஃபார்ம் வருது இல்லையா? பி ஃபார்ம் உடைய V1 ஃபார்ம் என்ன? am, is, are. இந்த V3க்கு முன்னாடி பி ஃபார்ம் வெர்ப் வரணும். கண்டினியூஸ்னுடைய பி ஃபார்ம் வெர்ப் என்ன? பீயிங். அப்ப பீயிங்க்கு முன்னாடி ஒரு am, is, are வரணும். அடுத்து பாருங்களேன், இந்த V3க்கு முன்னாடி பி ஃபார்ம் வெர்ப் வரணும்னு சொல்றோம் இல்லையா? அப்போ பெர்ஃபெக்ட்னாவே நம்ம என்ன வெர்ப் தான் யூஸ் பண்ணணும்? V3 வெர்ப் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப பி ஃபார்ம் உடைய V3 ஃபார்ம் என்னது? பீயிங் அப்படிங்கிறது தான் பி ஃபார்ம் உடைய V3 ஃபார்ம். பி ஃபார்ம் உடைய V3 ஃபார்ம் என்னது? பீயிங். அதை போட்டாச்சு. சரிங்களா? இப்ப இங்க பாருங்களேன், இந்த present perfect continuous tenseக்கு நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா passive form கிடையாது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு அது நார்மலா போடும்போது அப்படியே போட்டுது. சரியா? இப்ப பாருங்க, சிம்பிள் presentக்கு பாஸ்ட்க்கு இதெல்லாம் எழுத போறோம் பாருங்க. இப்போ சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா என்னது? அங்க presentனா வெறுமனே சப்ஜெக்டோட V1 போட்டோம் இல்லையா? இங்க சிம்பிள் பாஸ்ட்னா சப்ஜெக்டோட V2 verb. இந்த இடத்துல மட்டும்தான் இந்த V2 யூஸ் பண்ணும், வேற எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். சப்ஜெக்டோட V2 போட்டுச்சு. நெக்ஸ்ட் பாருங்களேன், present continuousனா am, is, areோட V1 plus ingயா? அப்ப பாஸ்ட்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? V1 plus ingயோ V3யோ காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப V1 plus ing அப்படியே வந்து போச்சு. am, is, are நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன பண்றோம்? am, is உடைய பாஸ்ட் ஃபார்ம் was, areோட பாஸ்ட் ஃபார்ம் were. ஓகேங்களா? அது போட்டுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, V3 verb உங்களுக்கு சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் நான் ஃபர்ஸ்ட்லயே. அப்ப V3 போட்டாச்சு, இதோட பாஸ்ட் ஃபார்ம் நமக்கு என்னது? had தான். சரிங்களா? have, has உடைய பாஸ்ட் ஃபார்ம் had. நெக்ஸ்ட் பாருங்க, இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு சப்ஜெக்டோட இங்க பாருங்களேன், have, has உடைய பாஸ்ட் ஃபார்ம் hadஆ? V3 verb been சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. அந்த been அப்படியே V1 plus ing சேஞ்ச் ஆகுமா? அந்த V1 plus ing சேஞ்ச் ஆகாது. அது அப்படியே போட்டுச்சு.
ஓகேங்களா? ஓகே. இப்போ இதனுடைய சிம்பிள் பாஸ்ட்னுடைய ரூல் என்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? இங்க பாருங்களேன். பாருங்க, சிம்பிள் பாஸ்ட்னுடைய ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்களேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே காமன். ஓகேவா? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே பொதுவா போட்டாச்சு. அடுத்து V3 verb அப்படிங்கிறதும் எல்லாத்துலயுமே காமன். அப்ப V3 verb நம்ம என்ன பண்ணிட்டோம்? பொதுவா எடுத்து போட்டோம். ஓகேவா? இப்போ சென்டர்ல உள்ளதுதான் சேஞ்ச் பண்ண போறோம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடியது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்களேன். பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிம்பிள் பிரசன்ட்க்கு ஆமிசார் போட்டிருக்கோமா? அப்ப பாஸ்ட்னா இங்க எதை சேஞ்ச் பண்ண முடியும்? இந்த ஆமிசாரை தான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப ஆமிசாருடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாஸ், வேர். அவ்வளவுதான். வாஸ், வேர். நெக்ஸ்ட் பாருங்களேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஆமிசார் பிளஸ் பீயிங்கா? அந்த பீயிங்கை நம்ம மாத்த முடியுமா? பீயிங் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறாது. அப்ப பீயிங் அப்படியே போட்டாச்சு. இந்த ஆமிசாரை மட்டும் நம்ம என்ன பண்றோம்? வாஸ் அண்ட் வேர்னு சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். ஹாவ் ஹேஸ சேஞ்ச் பண்ண முடியுமா? ஹாவ் ஹேஸ் சேஞ்ச் ஆகி ஹேடுன்னு மாறும். நெக்ஸ்ட் பீன், அது V3 ஃபார்ம், பீன் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன கிடையாது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் நமக்கு பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சருக்கு பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சிம்பிள் ஃபியூச்சருக்கு பார்க்க போறோம். பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சருக்கு என்ன ரூல் வரும்? சப்ஜெக்டோட will or shall, அதாவது மாடல் ஆக்சிலரியோட நம்ம என்ன சேர்ப்போம்? V1 verb சேர்ப்போம். சொல்ற ஒரு விஷயத்தையும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இங்கிலீஷ் கிராமர். பாருங்களேன், மாடல் ஆக்சிலரி வெர்போட எப்பவுமே நமக்கு V1 verb தான் வரும். புரியுதுங்களா? அது நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்ப சப்ஜெக்ட் will or shallோட V1 ஃபார்மா? ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா நமக்கு என்னது? சப்ஜெக்ட் will or shall, அதோட நம்ம என்ன சேர்க்கிறோம்? கண்டினியூஸ்னாவே நம்ம என்ன verb இருக்குது? B ஃபார்ம் verb இருக்கா? இப்போ B ஃபார்ம்ல தான் எல்லா வெர்பையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம்ல. பீனை யூஸ் பண்ணிட்டோம், V1 பிளஸ் ஐ மீன் ஆம் யூஸ் பண்ணிட்டோம், ஆர் யூஸ் பண்ணிட்டோம், ஈஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? வாஸ் வேர்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபியூச்சருக்கு நம்ம ஃபியூச்சரை பிரைட் ஆக்க பி அப்படின்ற குடும்ப தலைவரே வராங்க அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஃபியூச்சரை பிரைட் ஆக்க பின்னு சொல்லக்கூடிய குடும்ப தலைவரே இங்க என்ன பண்றாங்க? வராங்க. அப்ப பி போட்டாச்சுங்களா? கண்டினியூஸ் அப்படின்னாவே நமக்கு என்னதான்? V1 பிளஸ் ING தான். இப்ப இங்க பாருங்களேன், V1 பிளஸ் ING வந்து நமக்கு என்ன verb இருக்கணும்ன்ற கண்டிஷனு? B ஃபார்ம் verb இருக்கணும்ன்ற கண்டிஷனா? அப்ப B ஃபார்ம் verb இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். சப்ஜெக்ட்ங்கிறது எல்லாத்தையும் காமன், will or shall அப்படிங்கிறதும் ஃபியூச்சருக்கு காமன். அடுத்து இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? பர்ஃபெக்ட்னாவே V3 verb யூஸ் பண்ணுவோமா? இப்ப V3 verb வர இடங்கள்ல பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? டென்ஸை பொறுத்த வரைக்கும், ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் have ஃபார்ம் verb யூஸ் பண்ணுமா? have ஃபார்ம்ல have யூஸ் பண்ணியாச்சு, have had எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. இதுல எப்படி குடும்ப தலைவர் BA வந்தாங்களோ அதே மாதிரி இதுலயும் குடும்ப தலைவர் யாரு? have ஃபார்ம் verb, அந்த ஹெட்டே வந்துட்டாங்க. ஃபியூச்சரை பிரைட் ஆக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப will or shall பிளஸ் have ஓட V3 verb. ஓகேங்களா? அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் will or shall பிளஸ் have பிளஸ் இது அப்படியே எடுத்து போட வேண்டியதான். been பிளஸ் V1 பிளஸ் ING, been பிளஸ் V1 பிளஸ் ING, அவ்வளவுதான். சரிங்களா? ஒரு 4க்கு மட்டும் ரூல் தெரிஞ்சிருந்தா போதும், மற்றதெல்லாம் நம்மளே போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க இந்த சைடு. இப்ப சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காமன் சொல்லிட்டேனா? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது? எல்லாத்தையும் காமன். வேர்ப் அப்படிங்கிறது நமக்கு என்னதான்? V3 வேர்புங்கிறதும் காமனா இருக்கிறது தான். எல்லாத்துலயுமே V3 வேர்ப் அப்படிங்கிறது காமனா தான் இருக்கு. சரிங்களா? அப்ப V3 வேர்பையும் போட்டாச்சு. இங்க பொறுத்த வரைக்கும் V3 வேர்புக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம்? V3 வேர்புக்கு முன்னாடி நமக்கு B ஃபார்ம் வேர்ப் வரணும்னு சொல்லியிருக்கோமா? ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இருக்கிற ரூலை அப்படியே கிராஸ் பண்ணோம்ல. கண்டினியூஸ்ல ஆமிசார் இருந்துச்சு, V1 ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்? கிராஸா அந்த ஆமிசார் அங்க கொண்டு போனோம் இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்களேன், இந்த will or shall பிளஸ் B இருக்கு இல்லையா? இது அப்படியே இங்க கிராஸா கொண்டு போயிடணும். அவ்வளவுதான். இந்த மட்டும் will or shall B மட்டும் கொண்டு போயிடணும். அப்ப பாருங்க, will or shall பிளஸ் V3க்கு முன்னாடி பாசிவ் ஃபார்ம்ல நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு? B ஃபார்ம் verb, B போட்டாச்சு, அவ்வளவுதான்.
சரிங்களா? இங்கே இருக்கிறது தான் ரூல் அங்க போட்டோம் இல்லையா? இதுக்குன்னு தனியா ரூல் எதுவுமே கிடையாது. பாசிவ்க்கு ஐ மீன் ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ்க்கு பாசிவ் ஃபார்ம் இல்ல. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இங்க will or shall have ஓட V3 இருக்கு இல்லைங்களா? இது அப்படியே தான் எடுத்து எழுதுறோம். ஓகேவா? இது அப்படியே எடுத்து எழுதுறோங்கிறத விட இன்னொன்னு நம்ம சூப்பரா சொல்லிக்கலாம். என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க பாருங்களேன். இப்போ இங்க இருக்கிற கிராஸை கொண்டு இங்க போனோமா? கிராஸை கொண்டு போயிட்டோமா? இப்போ இதை நம்ம நோட் பண்ணவே கூடாது. இதை பார்க்க கூடாது. என்ன பார்க்கணும் அப்படின்னா will or shall have been அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதை எடுத்துட்டு இப்படியே கிராஸா கொண்டு போக போறோம். பாருங்க. will or shall ஒன்னு விட்டு ஒன்று. will or shall plus have plus been அவ்வளவுதான். will or shall plus have plus been இதுக்கும் நமக்கு என்ன கிடையாது? future perfect continuous tenseக்கும் passive form கிடையாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ஃபியூச்சர் பொறுத்த அது ரெண்டுமே ரொம்ப ஈஸி. ஒன்று ப்ரெசென்ட் போட்டோம்னா அடுத்து வாஸ் வேர் வந்துடும், வாஸ் வேரோட பீயிங் வந்துடும், அதுக்கப்புறம் ஹேடோட பீன் வந்துடும். இது பாருங்களேன், இது என்ன பண்ணணும்? சிம்பிள் ஃபியூச்சருக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சென்டர்ல உள்ள இந்த சப்போர்ட்டிவ் வேர்பை மட்டும் எடுத்துக்கணும். will or shall பிளஸ் பியை மட்டும் என்ன பண்ணணும்? சிம்பிள் ஃபியூச்சருடைய பாசிவ் ஃபார்முக்கு கொண்டு போயிடணும். அதே மாதிரி இது இந்த அடுத்த லைன்ல நமக்கு கிடையாதா? அதுக்கு அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப்ஸை மட்டும் சப்போர்ட்டிவ் வெர்ப்ஸை மட்டும் அங்க சென்டருக்கு எடுத்துக்கணும். அதான் சப்போர்ட் பண்றது. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா, பாசிவ் ஃபார்ம்னாவே நமக்கு என்ன இருக்கணும்? பாசிவ் ஃபார்ம்னாவே V3 வெர்புக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கணும்? பி ஃபார்ம் வெர்ப் இருக்கணும்னு சொன்னோமா? அப்ப இங்க பாருங்களேன், இது ஆமிஸ் ஆர் பி ஃபார்ம் வெர்பா? இது பி ஃபார்ம், இது பி ஃபார்ம், இது பி ஃபார்ம், எல்லாமே பி ஃபார்ம் வெர்ப். பாருங்களேன், நீங்க வேணாலும் இந்த ஃபார்ம்ல நோட்ல நோட் பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். கரெக்டா மீன்ஸ் எல்லாமே பி ஃபார்ம் வெர்பா நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுலயும் பாருங்களேன், will or shall பிளஸ் have been பிளஸ் V3 வெர்ப் தான் இருக்கு. இதை நம்ம படிச்சிட்டோம்னாவே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். டென்ஸும் படிச்ச மாதிரி ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுக்கும் யூஸ் ஆகும், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸையும் சார்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னாவே நமக்கு என்னதான்? பி ஃபார்ம் வெர்ப் தான் இங்க மேஜரா ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? அப்ப பி ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிறோமா? பீனுடைய V1 ஃபார்ம் என்னது? இந்த பியுமே V1 ஃபார்ம் தான், ஆமிஸ் ஆர். அது அகைன் எழுத வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? V3 ஃபார்ம் இது நான் மறுபடியும் உங்களுக்கு எழுதுனா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எழுதிடுவோம். பாருங்க, இதோட V2 ஃபார்ம் என்னது? வாஸ் அண்ட் வேர்ன்னு சொல்றோமா? இதோட V3 ஃபார்ம் என்ன? பீன் அப்படின்னு சொல்றோமா? V4 ஃபார்ம் என்ன? பீயிங் அப்படின்னு சொல்றோமா? இப்போ இதை எங்க யூஸ் பண்றோம்? நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் ஐ மீன் ப்ரெசன்ட் ஃபார்முக்கு இதை யூஸ் பண்றோம், பாஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்றோம். இதுல பெர்ஃபெக்ட் வந்தாலே அங்க என்ன யூஸ் பண்றோம்? பீன்ன்றது யூஸ் பண்றோம். பீயிங் அப்படின்றது கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்றோம். இந்த பியை ஃபியூச்சருக்கு யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நம்ம நல்லா பிரிச்சு புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? பிங்கிறது எங்க யூஸ் பண்றோம்? ஃபியூச்சருக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் உடைய ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளவுதான். அப்ப டோட்டலா ஆக்டிவ் வாய்ஸ் நமக்கு எத்தனை இருக்கு? 8 ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு. அது எத்தனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? பாசிவ் ஃபார்முக்கு ஆக்டிவ் வாய்ஸ் டோட்டலா 12 இருக்கு. ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் டோட்டலா 8 இல்ல 12 இருக்கு. பாசிவ் தான் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. அதுல பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் நம்ம எத்தனை சேஞ்ச் பண்ண முடியும்? 8 தான் சேஞ்ச் பண்ண முடியும். ரிமைனிங் 4 என்ன சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா present perfect continuous tense, present perfect continuous tense, next past perfect continuous tense, next future continuous tense, then fourth one future perfect continuous tense. ஓகேங்களா? கண்டினியூஸ் டென்ஸை நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆக்டிவ் டு பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது நமக்கான பேசிக் ரூல் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலா ஒரு சென்டென்ஸ் இருக்கு, இதனுடைய ஆக்டிவ் டு பாசிவ்க்கா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுல யூஸ் பண்ணக்கூடிய கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, ஆக்டிவ் டு பாசிவ்க்கா நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய
கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கலாமா? நம்ம காலங்காலமா எழுதுற சென்டென்ஸ் என்னது? ஐ ரைட் அ நாவல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நமக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற சென்டென்ஸை சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டாக பிரிக்கணும். ஓகேவா? ரூல் நம்பர் 1 என்னது? கொடுத்துருக்கிற சென்டென்ஸை சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டாக பிரிக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்களேன், சப்ஜெக்ட் வெர்பு என்ன எழுதுன, நாவல் எழுதுன, ஆப்ஜெக்டாக பிரிச்சுட்டேன்னா இது ரூல் நம்பர் 1. இப்போ என்னோட சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இல்லைன்னா என்னால் பாசிவ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு அன்ஐடென்டிஃபை ஆப்ஜெக்டாவது அதில் இருக்கணும், இல்லை ஐடென்டிஃபை ஆப்ஜெக்டாவது எனக்கு அதில் இருக்கணும், இல்லைனா சேஞ்ச் பண்ண முடியாது. ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்களேன், நாவல் இங்கே வந்துடும், ஐ இங்கே போயிருமா? அப்போ நாவல் அப்படிங்கிறது என்னது? என் நாவல் அப்படின்னு சொல்லி வந்துருமா? இங்கே ஐ அப்படிங்கிறது என்னன்னு பாருங்களேன், ப்ரொனவுனா. அப்போ அந்த ப்ரொனவுன் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா? சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வெர்சஸ் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். வெர்சஸ் மீன்ஸ் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்லேருந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? இப்போ பாருங்களேன், சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்லாம் நமக்கு என்னென்ன இருக்கு? ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். இது ஆப்ஜெக்ட்ல எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும்? ஐங்கிறது மீ, யூன்றது யூவே தான், தேங்கிறது தெம்முன்னு சேஞ்ச் ஆகும், வீணா அஸ், ஹீனா ஹிம்னு சேஞ்ச் ஆகும், ஷி மீன்ஸ் ஹெர், இட்டுனா இட்டுனே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்னோட பாசிவ் ஃபார்ம்ல எனக்கு சப்ஜெக்ட் இந்த மாதிரி ப்ரொனவுனா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா வந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா சேஞ்ச் ஆகும். மற்றபடி எனக்கு ப்ரொனவுன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. சரிங்களா? இன்கேஸ் இப்போ ஐக்கு பதில் இப்போ ஐ வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுவேன், மீன்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு ஐ வரல அப்படின்னா நான் அதில் ஐ வரல, இங்க ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நான் என்ன பண்ணலாம்? அங்க இப்போ பாருங்களேன், எ நாவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவின்னே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு கொடுத்துருக்கிற இந்த 7 சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணும், அதை ஆப்ஜெக்டா சேஞ்ச் பண்ணுமே தவிர மற்றது எதையும் நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப செகண்ட் ரூல் நம்ம என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோமா? தேர்ட் ரூல் நமக்கு என்னன்னா வேர்பு சேஞ்ச். தேர்ட் ரூல் நமக்கு என்னது? வேர்பு சேஞ்ச். அது என்ன வேர்ப் சேஞ்ச் அப்படின்னு பாருங்களேன். இங்க நமக்கு என்ன இருக்கு? எஸ்ஸோட V1 இருக்கா? அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மா? அப்ப நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா பாசிவ்ல நமக்கு என்ன போடணும்? பாசிவ் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் போடணும். அப்ப பாசிவ்க்கான சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னன்னு பாருங்க. சப்ஜெக்டோட நமக்கு என்ன இருக்கணும்? ஆமிஸாரோட V3 verb இருக்கணுமா? சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் அது போடுவோமா? அப்ப இங்க பாருங்களேன், நமக்கு இங்க என்ன வரணும்? சப்ஜெக்ட், இதோ பாருங்களேன், verb சேஞ்ச் மட்டும் வேற கலர் பண்ணிக்கலாமா? அப்ப எழுதியாச்சா? இப்ப நமக்கு இங்க என்ன வரணும்? எ நாவல் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் எ நாவல் சொல்லுமா? அப்ப எ நாவல் இஸ் V3 ஃபார்ம் என்னது? ரிட்டன். ரைட்னுடைய V3 ஃபார்ம் என்ன? ரிட்டன். அது சேம் இங்கேயும் அதான் வரும், எ நாவல் இஸ் ரிட்டன். ஓகேங்களா? இங்கேயும் அதே ஃபார்ம் தான் நமக்கு இங்க வரும். ஓகேவா? போட்டாச்சு. அடுத்து ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் பை. என்ன பண்ணணும்? ஆட் பை பிஃபோர் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணணும்? பை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இங்க நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை மீ, பை கவின் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஒரு சென்டென்ஸ் நார்மலா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் நமக்கு இம்பரேட்டிவ் சென்ஸ் வந்தா, இன்ட்ராகேட்டிவ் சென்ஸ் வந்தா கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இதுதான் பேசிக்கு. இதை நம்ம ஒரு எல்லா டென்ஸ்க்குமே இப்போ ஒரு 8 டைம்ஸ்மே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்லாம் நமக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, உங்களுக்கு இந்த 12 ரூல்ஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்ஸோட இந்த 12 ரூல்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆக்டிவ்ல பாசிவ்க்கு நமக்கு 8 ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் இந்த 8 எடுத்து சார்ட் அவுட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இன்ட்ராகேட்டிவும் இம்பரேட்டிவ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட்னா கேளுங்க. மறக்காம நம்மளுடைய டாப் இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.